புத்திசாலியா இருக்கணும். பிரம்மச்சாரியா இருக்கணும். நல்லவனா இருக்கணும். ஏன்பா பிரம்மச்சாரியா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்க மாட்டான், புத்திசாலியா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்க மாட்டான். தினத்தந்தியில வர்ற கன்னித்தீவு கதை மாதிரி முடிவே இல்லாம போச்சுங்கிறேன். எதிர்க்க பிள்ளையார வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரிய தேடி எங்கெங்க அலையிறமே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். பிள்ளையாரையும் நம்ம கூட ஒரு பாத்திரம் ஆக்கிடுவோம். நல்ல ஐடியா. பாத்திரத்தேடு, பத்திரத்தேடு. பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள்சாமி பேரனும் ஐயாச்சாமி மகனுமாகிய உலகப்பன் என்ற நான், கொட்டாம்பட்டி குமரப்பா பேரனும் சின்னப்பா மகனுமாகிய பொன்னப்பன் என்ற நான், கீழப்பருத்திக்குடி கருப்பசாமி பேரனும் மேலப்பருத்திக்குடி மேகநாதனுடைய பையனுமாகிய அழகப்பன் என்கிற நான் ஆக 3 பேரும் சேர்ந்து கைலாசத்தில் உள்ள பரமசிவம் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனான கணபதி அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். நான் இங்க இருக்கேன். என்னவென்றால், நாங்க 3 பேரும் பணம் போடும் பார்ட்னர். பிள்ளையார் எங்களுக்கு உதவி செய்யும் பார்ட்னர். லாபத்தில் 4 பேருக்கும் சம பங்கு. 5 வருடம் கழித்து லாப பணத்தை சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டியது. எல்லாம் எழுதியாச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். சரி, நான் கையெழுத்து போடுறேன். நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. முடியாது. என்னய்யா இப்ப சரின்னு சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க? எங்களுக்கு கையெழுத்து போட வராது. நாங்க கை நாட்டு தானே. கை நாட்ட போடுங்க. குனிங்க. பிள்ளையார்கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க. அவர் வந்து கையெழுத்த போடுவாரு. அவரும் கை நாட்டு தான். வாங்க. பிள்ளையாரப்பா, பிள்ளையாருக்கு 4 கை இருக்கு. எந்த கட்ட வரல வாங்குறது? இடது கையில ஆயுதமும் கொழுக்கட்டையும் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஏதோ ஒரு கையில வாங்குங்க. சாமி பொய் சொல்லாது. வலது கை ஃப்ரீ. நல்லா எழுத்து. பிள்ளையாரப்பா, திருவாக்கும் செய்கர்மமும் கையூட்டும் செஞ்சொரு பீடும் சவுண்ட் வருது. ஆள காணோம். ஓ, இவரா? இவர்தானே. குறுக்கலையா, இந்த பிள்ளையாருக்கு நீங்க தானே பூசை பண்றது? ஆமா, நான் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போற வியாபாரத்துல பிள்ளையாரையும் பார்ட்னரா சேர்த்திருக்கோம். விவரம் எல்லாம் இந்த பத்திரத்துல இருக்கு. நீங்க தான் சாட்சி. உடனே அவசரப்பட்டு வந்துடாதீங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எங்களை வந்து பாருங்க. பிள்ளையாருக்கு என்ன பங்கோ அதை நாங்க கொடுத்துடுறோம். பத்திரம் பத்திரம். பிள்ளையாரப்பா, குறுக்கல. பிள்ளையாரப்பா, இந்த 3 பேரையும் பார்த்தா அப்பாவிங்க மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ உதவி செஞ்சாதான் கலிகாலத்திலையும் கடவுள் இருக்காருன்னு ஜனங்கள் நம்புவாங்க. அதனால நீதான்ப்பா இவங்களுக்கு உதவி செய்யணும். நானும் எத்தனையோ வருஷமா இங்க இருக்கேன். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சூடம் ஏத்திட்டு போவாங்க. இவங்க நம்மள பிசினஸ்ல பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டாங்க. பாவம் அப்பாவிங்க என்ன முழுசா நம்புறாங்க. அவங்களை ஏமாத்தவே கூடாது. எனக்கு இருக்கிற தெய்வ சக்தியை காட்டாம மனுஷ ரூபத்துல போய் உழைச்சு அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். தெய்வம் மனுஷ ரூபேனா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம பங்கு பணத்தை வாங்கி இங்க நல்ல ஒரு கோபுரம் கட்டிக்கணும். ரொம்ப நாளா வெயிலையும் மழையிலையும் இருக்கேன். ஏன்ப பேசாம அல்வா கடை ஆரம்பிச்சிடலாமா? வேண்டாம், ஈ முக்கியம். அப்புறம் ஓட்டணும். பாக்குறவங்க எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைப்பாங்க. ஐயோ 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 என்னாச்சு? எப்படி கத்துற? ஐயா, இந்த 3 பேரும் என் நிலையில மிதிக்கிறாங்களே. என் நெஞ்செல்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் முறிஞ்சு வச்சு. ஐயா, அதை கொஞ்சம் கேளுங்க ஐயா. என்ன அநியாயமா இருக்கு? ஏன் ஆழ மிதிச்சா எலும்பு முறியும், நேல மிச்சா முறியுமா? ஐயா, முடியாது. உடம்போட கைகால் சேர்ந்திருக்க மாதிரி நிழல் உடம்போட தான் சேர்ந்திருக்கு. புத்தூருக்கு போய் கட்டு கட்டணும். அதால மரியாதை 2000 பணம் கொடுங்க. 2000? இது என்ன பகல்குள்ளையா இருக்கு? என்னையா அது? இதோ பட்டணத்துக்கு பழைக்கலான்னு வந்தா ஆளாளுக்கு ஏமாத்துறீங்க. இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? யாருக்கு? என்னங்க என்னாச்சு? அதாவது இவன் நிழல தெரியாம மிதிச்சு போட்டோம், எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு 2000 ரூபாய் கேக்குறானுக்குள்ள. அவர் கேட்கறது நியாயம் தானுங்களே, கொடுத்துருங்க. என்னங்க அது? பெரிய மனுஷனா இருக்கீங்க, சின்னத்தனமா பேசுறீங்க.
தரையில இருக்க நிழல மிதிச்சா உடம்புல இருக்க எலும்பு எப்படி முடியும்னு? சுவிட்ச் எங்கேயோ இருக்கு, லைட் எங்கேயோ இருக்கு. சுவிட்ச போட்டா லைட் எரியுது இல்லையா? அதே மாதிரிதாங்க நிழல மிதிச்சா எலும்பு முறியும். யோ பெருசா சொல்லிச்சு, பணத்தை கொடுங்கயா. கண்ணுக்குட்டி வாங்க வச்சிருந்த பணம் கொள்ளாத நியாயம். ஏங்க பணத்தை வாங்கிட்டு எங்க போறீங்க? என் பின்னாடி வந்து பணத்தை வாங்கிக்கிங்க. என்னங்க இது? உன் நிழல அவங்க மிதிச்சாங்கல்ல, ஆமா, அதுக்கு அபராதமா நிழல்ல இருக்கிற இந்த பணத்தை நீ எடுத்துக்க. நிழல் பணமா? ஆமா, உன்னை நிஜமா மிதிச்சிருந்தா நிஜ பணம். உன் நிழல தானே மிதிச்சாங்க, அதனால நிழல் பணம் தான். நம்ம இஞ்சிய தின்னு ஏப்ப விட்டா இவர் இரும்பு முழுங்கிய ஏப்ப விடுறாரு. டேய் வாடா போலாம். பாத்து போ, எவனாவது மீச்சிட போறான். ஐயா, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. யார் நீங்க? என்னுடைய கதையை சொல்லணும்னா அது ஒரு நாள்ல முடியாது. அத பின்னாடி சவகாசமா சொல்றேன். என் பேரு கணபதி, அப்பா அம்மா பரமசிவம் பார்வதி. வீடு எங்க இருக்கு? அரச மரம், ஆலமரம், ஆத்தங்கரை எங்க வேணா இருப்பேன். சில சமயம் மெட்ராஸ்ல பிளாட்பாரத்துல கூட இருப்பேன். இது எப்படி இருந்தாலும் பொதுமக்களோட முதல் மரியாதை எனக்கு தான். ஐயா, இனிமே நீங்க எங்க கூடவே இருக்கணும். நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? சம்பளம் எல்லாம் வேணாங்க, 3 வேளை படையல் வச்சா போதும். படையலா? அதாவது 3 வேளை சாப்பாடு போட்டா போதும்னு சொல்ல வந்தேன். நாங்க என்ன வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். உப்பு வியாபாரம் ஆரம்பிங்களே. உப்பா? உப்புன்னா ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு தான் சொல்றாங்களே தவிர சர்க்கரை இட்டவனை சாகர வரைக்கும் நினைன்னு யாரும் சொல்லல. என்னோட வாங்க. அட வாங்க. ஏன் கணபதி வேகமா வராம யானை மாதிரி முள்ளமா அசைஞ்சு அசைஞ்சு வரீங்களே? எனக்கு எப்பவுமே மெதுவா நடந்துதான் பழக்கம். ஆனா என் தம்பி ஒரு நிமிஷத்துல உலகத்தையே சுத்திடுவான். அப்படின்னா ஒலிம்பிக்ல ஓட சொல்லி இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கலாமே. இத பாருங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் கட்ட பிரம்மச்சாரி. அந்த விஷயத்துல நான் ரொம்ப பர்ஃபெக்ட். ஆனா எங்க அப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் வீக். எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒருத்திய தூக்கி தலையில வச்சிட்டு இருக்காரு. என் தம்பி இருக்கானே, அவனும் வீக்கு தான். அவனுக்கும் குடும்பமே 2 வச்சுட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மாதிரியா பொண்ணு கேட்கிற, முச்சந்திக்கு முச்சந்தி நின்னாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம், கிடைக்கதான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். ஐயோ கணபதி, என்னது மசூதி தெருங்கிற போர்டை பார்த்தவொன்னு ஓடுறீங்க? நான் இந்த ரோடு பக்கம் வரவே மாட்டேன். ஏன் யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களா? எனக்கு கடன் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? 2-3 தடவை இந்த ரோடு வழியா நான் போன போது பெரிய தகராறே வந்துருச்சு. என்னால மத்தவங்க அடிச்சுக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த ரோடு பக்கம் வரமாட்டேங்கிறேன். அப்ப பீச் பக்கம் போலாங்களா? அச்சோ, பீச்சுக்கு கொண்டு போய் என்ன கடல்ல தள்ள பாக்குறீங்களா? அப்ப எந்த தெரு வழியா போகணுங்கிறீங்க? பிள்ளையார் கோவில் தெரு பக்கம் போறதுதான் எனக்கு எப்பவுமே சேஃப். வாங்க போலாம். குண்டு குண்டு பிள்ளையாராம், குளத்தருகே பிள்ளையாராம், கொணக்கட்டை திம்பாராம், கேட்டதெல்லாம் தராம். வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. கணபதி, நீங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. கணக்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. நானா? உட்காருங்க உட்காருங்க. மகாபாரதம் எழுதுற ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க எதை வேணாலும் எழுதுங்க, ஆனா கணிசமா லாபம் வரும்படியா எழுதுங்க. வணக்கங்க. என்னங்க, நாங்க பெரிய அளவுல ஒரு ஊரக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். 50 மூட்டை உப்பு வேணுமே. சரிதான், எங்க கிட்ட இருக்கிறதே 50 மூட்டை தான். மொத்தத்தையும் கொடுத்துட்டா கடை காலி ஆயிடும். சும்மா இருக்கியா? முதல் போனியே பெரிய போனியா இருக்கு. உப்பு வியாபாரம் தானே, சப்புன்னு இருக்கும்னு நினைச்சேன், குப்புன்னு ஏறிக்கிச்சு. அடையே வளவளன்னு பேசிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு சரக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்குங்க, நாங்க இப்ப உப்பு விக்கிறதா இல்ல. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கடையில இவ்வளவு சரக்கு வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, நமக்கு கிராக்கி வரதே கஷ்டம், வியாபாரம் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. என்னங்க நீங்க இவ்வளவு உப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உப்பு மாவு பண்ணி திங்க போறோம். இப்படியே போனா போனி ஆக போறது இல்ல, போண்டி தான் ஆகும். கரெக்ட். இது பாருங்க, என்ன நம்பினவங்களை நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். தைரியமா இருங்க. ஏன் உப்பு விற்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. வெயிட் அண்ட் see. அழகப்பா, பொன்னப்பா, என்னப்பா பயங்கரமான மழையில உப்பு விலையெல்லாம் மூட்டைக்கு 50 ரூபாய் எகிரி போச்சு. இல்ல வேலை, அவசரப்பட்டு அன்னைக்கு அது ஊர்கா வியாபாரிக்கு உப்பு வித்துருந்தோம், மூட்டைக்கு 50 ரூபாய் நட்டமா இருக்கும். இப்படி எல்லாம் ஏறும் நினைச்சுதான் கணபதியா அன்னைக்கு உப்பு மூட்டையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. வாங்க வாங்க போய் பாப்போம். கணபதியா, கணபதியா, உப்பு விலை கப்புன்னு ஏறி போச்சாமே. அப்படியா? அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம திட்டோம். பரவாயில்ல, நான் திட்ட திண்டுக்கல்ல, வைய வைரக்கல்ல. என்னங்க 3 மூட்டை தான் இருக்கு, மத்த மூட்டை எல்லாம் எங்க? மொத்த மூட்டையும் ஏற்கனவே வித்து காசாக்கியாச்சு. இப்பதான் அதே ஊருகா பார்ட்டிக்கு எல்லா உப்பையும் மொத்தமா வித்தேன். இது லாபம்,
இது அசல். லாபங்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில இப்பதான் முதல்ல கேட்கிறேன். எல்லாம் பிள்ளையாரோட கருணை. பிள்ளையாரோட பார்ட்னரா சேர்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். முத லாபம் கிடைச்சிருக்கு. லாப கணக்க பிள்ளையார் சூடியோட ஆரம்பிங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி நாணயமான ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லை. லாபம் 5000 ரூபாய்.